ரமலான் நோன்பு கடமையானவர்கள் யார்? பல முஸ்லிம்கள் தங்களுடைய முகநூல் பக்கங்களில் பதிவு செய்கின்ற ஒரு காட்சியை பார்க்கின்றோம். காஃபிர்கள் நோன்பு நோற்ற காட்சியை, காஃபிர்கள் நோன்பு திறக்கின்ற காட்சியை போட்டுவிட்டு மாஷா அல்லாஹ், பாரக்கல்லா என்றெல்லாம் புகழ்வதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். காஃபிர்கள் அவர்கள் நோன்பு நோற்றால் அவர்கள் நோற்ற அந்த நோன்பின் மூலமாக அவர்களுக்கு எந்த விதமான பலனையும் அது தராது. காரணம், ஈமான் என்பது மிக அடிப்படையான ஒன்று. ஈமான் என்பது மிக அடிப்படையான ஒன்று. அந்த ஈமான் இல்லாமல், ஈமான் என்பது கௌலும் பில் லிசான், வாயால் ஷஹாதாவை மொழிவது, அஷ்ஹது அன்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று ஷஹாதாவை வாயால் மொழிய வேண்டும். இஅ்திகாதும் பில் கல்ப், உள்ளத்தால் உறுதியாக நம்ப வேண்டும். வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்று உறுதியாக நாம் என்ன செய்ய வேண்டும், நம்ப வேண்டும். அடுத்து அமலும் பில் ஜவாரிஹ், வெளிப்படையாக அமல் செய்ய வேண்டும். தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் என்று முஸ்லிம்கள் வெளிப்படையாக என்ன செய்ய வேண்டும், அந்த இபாதத்துகளை வெளிப்படையாக செய்ய வேண்டும். இந்த 3 நிபந்தனைகளும் மிக முக்கியமான நிபந்தனைகள். இது அல்லாமல் வெறுமனே ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோற்பதனாலோ நோன்பு திறப்பதனாலோ காஃபிர்கள் செய்கின்ற அந்த அமல்களின் மூலமாக அவர்களுக்கு எந்த விதமான நன்மைகளும் கிடையாது என்பதை ஆரம்பமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இந்த ரமலானுடைய நோன்பு யாரின் மீது கடமை என்று சொன்னால், பருவமடைந்த முஸ்லிமான ஆண் பெண் அனைவரின் மீது கடமையாக இருக்கின்றது. பருவமடையாதவர்கள் மீது நோன்பு கடமையாகாது. அதே நேரத்தில் கடமை இல்லை என்றாலும் கூட அவர்களுக்கு பழக்கப்படுத்துவதற்காக அவர்களை நோன்பு நோக்க தூண்டுவது மார்க்கத்திலே நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் சிறுவர்களை நோன்பு நோக்குமாறு சஹாபாக்கள் என்ன செய்திருக்கின்றார்கள், ஆர்வமூட்டி இருக்கின்றார்கள். அந்த சிறுவர்கள் பசித்து அழும்போது சில விளையாட்டு பொம்மைகளை காட்டி, விளையாட்டு பொருட்களை காட்டி அந்த பசியிலிருந்து அவர்களை பாரமுகமாக்குவார்கள் என்ற செய்தியையும் நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். எனவே பழக்கப்படுத்துவதற்காக, உற்சாகமூட்டுவதற்காக சிறுவர்களுக்கு நாம் என்ன செய்யலாம், நோன்பு நோற்று கொடுக்கலாம். அதே போன்று பைத்தியக்காரர்கள், நன்மை தீமையை பிரித்தறிவிக்க முடியாத மூளை வளர்ச்சி குன்றியவர்கள், வயோதிகத்தால் புத்தி பேதலித்தவர்கள் ஆகியோர் மீது நோன்பு என்ன செய்யாது, கடமையாகாது. இவர்கள் நோன்பிற்கு பகரமாக ஏழைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டியதும் இல்லை. ஏன்னா பைத்தியக்காரர்கள், நன்மை தீமையை பிரித்தறிவிக்க முடியாத மூளை வளர்ச்சி குன்றியவர்கள், வயோதிகத்தால் புத்தி பேதலித்தவர்கள் ஆகியோர் மீது நோன்பு நோற்பது கடமையல்லை. நோன்பிற்கு பகரமாக ஏழைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதே போன்று முதுமை மற்றும் நீங்காத நோயின் காரணத்தினால் நோன்பு நோக்க முடியாதவர்கள் ஒவ்வொரு நோன்பிற்கும் பகரமாக ஒரு ஏழைக்கு என்ன செய்ய வேண்டும், அவர்கள் உணவளிக்க வேண்டும். இதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். சில நாட்களில் நீங்கிவிடும் என்ற எதிர்பார்க்கப்படும் நோயாக இருந்தால் அந்த நோயின் காரணமாக நோன்பை விட்டுவிட அனுமதி உள்ளது. நோய் நீங்கிய பின் விடுபட்ட நோன்புகளை கண்டிப்பாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும், நோன்பு நோக்க வேண்டும். பயணம் செய்பவர்களுக்கு நோன்பை விட்டுவிட அனுமதி இருக்கின்றது. அவர்கள் ஊர் திரும்பிய பின் விடுபட்ட நோன்புகளை என்ன செய்ய வேண்டும், நோக்க வேண்டும். ஆக இப்படி நோன்பு யாரின் மீது கடமை என்பதை இந்த செய்தியின் மூலமாக நாம் என்ன செய்கின்றோம், தெரிகின்றோம். இன்ஷா அல்லாஹ் வரும் தொடரிலே நம்மோடு நீங்கள் இணைந்திருங்கள். ரமலான் சிந்தனைகள் என்ற தலைப்பின் கீழ் தொடராக சில செய்திகளை அறிந்து கொள்வோம்.